அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பவும் போல் இன்றைக்கி ஒரு துவா போட போகிறேன். நல்ல பலனுள்ள துவாக்கள் டெய்லி நான் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ இன்றைக்குள்ள துவா பார்ப்போம். இன்றைக்குள்ள துவா என்னென்னா, வீட்டை விட்டு வெளியேறும் போதும் வீட்டில் நுழையும் போதும் ஓதக்கூடிய துவா. 2 துவாக்களை நான் இன்றைக்கி இதில் சேனலில் போட போகிறேன். என்ன துவான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதக்கூடிய துவா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுலா வலா குவத்தா இல்லா பில்லாஹி. இதுக்கு பொருள் என்னென்னா, அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு வெளியேறுகின்றேன், இன்னும் அல்லாஹுவின் மீதே பொறுப்பு சாட்டினேன். தீயதை விட்டு பாதுகாத்து கொள்வதும் இன்னும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவே கொண்டதன்றி வேறு இல்லை. எவரொருவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது இந்த துவாவை ஓதுவாரோ அவருக்கு மறைவிலிருந்து உனது தேவைகள் பூர்த்தியாகும், மேலும் நீ துன்பத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவனாக இருப்பாய் என்று அறிவிக்கப்படும். மேலும் இந்த துவாவை கேட்டு ஷைத்தான் அங்கிருந்து தூரம் விலகி விடுகின்றான். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் தொந்தரவு அளிப்பதை விட்டும் பாதுகாக்கப்படுவான் என்று ஹதீஸில் வந்துள்ளது. திருமிதி என்னும் ஹதீஸில் இது வந்துள்ளது. வீட்டை விட்டு வெளியேறும் போது மறக்காமல் இந்த துவா ஓதுங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் இந்த துவா ஓதி தீர்ந்து பின்னர் வானின் பக்கம் முகத்தை திருப்பி இந்த துவாவையும் ஓதவும். அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க அன் அலில்லா அவு அலுல்லா அவு அலுலிமா அவு யுலுலமா அவு அஜுஹல அவு யுஜுஹல அலையா. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நான் வழி தவறுவதை விட்டும் அல்லது மற்றவர்களை நான் கெடுதியான வழியில் திருப்புவதை விட்டும் அல்லது நான் அநீதம் இழைப்பதை விட்டும் அல்லது பிறரால் நான் அநீதம் இழைக்கப்படுவதை விட்டும் அல்லது நான் அறிவிலியாக ஆவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த துவா தான் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதக்கூடியது. அடுத்து வீட்டில் நுழையும் போது ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்மா இன்னி அசாலுக்க ஹைரல் மௌலஜி வ ஹைரல் மஹ்ரஜி பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா. இதுக்கு பொருள் என்னென்னா, யா அல்லாஹ், நல்ல நுழையுதலையும் இன்னும் நல்ல வெளியேறுதலையும் நிச்சயம் நான் உன்னிடம் கேட்கிறேன். அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு வெளியேறினோம், இன்னும் எங்களின் இரட்சகனான அல்லாஹுவின் மீதே பரசாட்டினோம். இந்த துவா தான் வீட்டில் நுழையும் போது ஓதக்கூடிய துவா. அடுத்து இந்த துவாவை வலது காலை வீட்டினுள் வைத்து பிறகு வீட்டாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா வ பரக்காத்துஹு என்று சலாம் கூறுக. அதாவது இந்த துவாவை ஓதிட்டு வலது காலை வச்சு வீட்டில் ஏறிட்டு வீட்டில் உள்ளவங்கள பார்த்து சலாம் சொல்லணும்னு நல்லா போட்டிருக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். மனிதன் தன் வீட்டில் நுழையும் போது அல்லாஹுவின் திக்ரை செய்கிறான், சாப்பிடும்போது அல்லாஹுவின் திக்ரை செய்கிறான் என்றால் ஷைத்தான் தனது கூட்டாளிகளிடம், இங்கு இரவிலும் நீங்கள் தங்க முடியாது அல்லது இவர்களுடைய இரவு உணவில் பங்கு பெறவும் முடியாது என்று கூறுகின்றான். மாறாக வீட்டில் நுழையும் போது அல்லாஹுவின் திக்ரை செய்யவில்லையானால் ஷைத்தான் தனது கூட்டாளிகளிடம், இங்கு நீங்கள் இரவு தங்குவதற்கான சந்தர்ப்பம் வாய்த்து விட்டது என்கிறான். சாப்பிடும் சமயத்திலும் அல்லாஹுவே தியானிக்கவில்லை என்றால் ஷைத்தான் தனது கூட்டாளிகளிடம், இங்கு இரவு தங்குவதுடன் உங்களுக்கு உணவும் கிடைத்து விட்டது என்று கூறுகின்றான். அதனால் இந்த துவா ஓதுங்க. இதில் எவ்வளோ பலன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த துவா ஓதுனால ஷைத்தான்லேருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த 2 துவாவையும் ஓதுங்க. அதாவது வீட்டை விட்டு வெளியேறும் போதும் வீட்டிலும் நுழையும் போதும் இந்த 2 துவாவையும் மறக்காமல் ஓதுங்க. என்னுடைய சேனலில் நிறைய துவா போட்டுங்க, அதையும் பாருங்கள். என்னுடைய இந்த சேனல் வளர சப்போர்ட் பண்ணுங்கள்.